தொகுதிக்குட்பட்ட 653 வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்களுக்கு 2026க்கான தீவிர சிறப்பு திருத்தம் குறித்து பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டன. சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் 2026க்கான சிறப்பு தீவிர திருத்தம் SIR எண் 027 வாக்காளர் பதிவு அலுவலர், மண்டல அலுவலர், மண்டலம் 14 மாவட்ட வருவாய் அலுவலர் திரு ச. சுரேஷ்குமார் தலைமையில் சோழிங்கநல்லூரில் உள்ள முகமது சதக் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் காலை 10 முதல் 1 மணி வரையிலும், பிற்பகல் 2 மணி முதல் 5 மணி வரையிலும் 2 கட்டங்களாக மொத்தம் 653 வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டன. இதில் உதவி வாக்குப்பதிவு அலுவலர்கள் திருபால் ராம்குமார், யுகமணி, சோழிங்கநல்லூர் வட்டாட்சியர் செல்வி ஆ. இலக்கியா மற்றும் தேர்தல் துணை வட்டாட்சியர் ச. இளையராஜா ஆகியோர்கள் கலந்து கொண்டு வாக்காளர்களுக்கு சிறப்பு தீவிரம் திருத்தம் செய்வதற்கான உதவிகளை எவ்வாறு செய்ய வேண்டும் என்றும் 653 வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டன. இதில் கணக்கெடுப்பு படிவங்களை வீடு வீடாக சென்று வாக்காளர்கள் அதே விலாசத்தில் உள்ளார்களா என்று கண்டறிந்து 3 முறை சரிபார்க்க வேண்டும் என்றும், வாக்காளர்களை செயலி மூலம் எவ்வாறு கண்டறிய வேண்டும் என்றும் பயிற்சி அளிக்கப்பட்டது. வாக்குச்சாவடி நிலைய அலுவலர், அதாவது PMO, மாநிலத்தின் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் இந்த மாதிரி ஒரு டிஸ்ப்ளே வரும். இதுல வந்து here the years not collected count, years not distributed count, years collected and years not distributed count is visible to the BLO and also அடையாளம் காண்பர். ஏன்னா அதே இருக்கிறவங்களுக்கு நமக்கு BLA தெரிஞ்சிருக்கும். என்ன சொல்றாங்க, வீடு வீடா போய் கலெக்ட் பண்ணும்போது ஒரு BLA 2 BLA level 2 ப்ளூவா இருக்கிற எல்லாமே கிரீனா மாறணும்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போட்டோம். ஓரளவுக்கு எல்லாமே பண்ணிட்டீங்க. எடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நீங்க கிளாஸ் முடிச்சு போறீங்க, ஒரு 2 நாள் பாருங்க, உங்களுக்கு அந்த இது பார்த்து முன்னாடியே அறிவிப்பு பண்ண உங்களுக்கு தெரியும். வாட்ஸ்அப்ல கொடுப்பாங்க என்ன அப்படிங்கறது இத சொல்றாங்க பாருங்க. ஒவ்வொரு தற்போதைய நம்ம பாசிட்டிவா திங்க் பண்ணணும். சில நெகட்டிவ் இருக்கதான் செய்யும். அதெல்லாம் ஓவர் கம் பண்றதுனா நம்மளுடைய திறமை. இல்ல பிஎல்ஓ லிஸ்ட் அவங்க ஒப்படைச்சதுக்கு நம்ம வந்து ஒரு கையொப்பம் பெற வேண்டும். இப்ப நம்மளுடைய நம்ம வேணும்ல. இப்ப அவங்க கிட்ட நம்ம 2 காப்பி கொடுக்குறோம். 2 காப்பியில ஒரு காப்பி ஃபில் பண்ணி அவங்க வச்சுக்கலாம், இன்னொரு காப்பி நம்ம கிட்ட கொடுக்கலாம். ஏன்னா அவங்க என்ன கொடுத்தா நமக்கு தெரியறதுக்காக. சரிங்களா? பெயர்கள் சேர்க்கப்படாத வாக்காளர்களின் வாக்குச்சாவடி வாரியான பட்டியல்கள் உரிய காரணங்களுடன் எந்த விதமான டிவிஷனும் பரிதாபம். நீங்க டியூட்டி பார்க்க போறீங்க அப்படின்னா எக்ஸப்ட் தகவல் சொல்லிடுறோம், அவங்க அனுப்பிடுவாங்க. அப்படியே போற சார் சொல்லிட்டே போறேன். இந்த ஒரு பார்ட் மட்டும் நிறைய டவுட்ஸ் வரும். சப்போஸ் 4 பேர் இருக்காங்க, அதுல 2 பேர் வேலைக்காக போயிட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த குடும்பத்துல இருக்கிற 18 வயசு நிரம்பியவர்கள் ஒரு கையெழுத்து போட்டாலும் போதும். எல்லாம் இருக்கிறது வந்து வரிசையின் 1 காலகட்டத்தில் இருக்கிறோம். வடிவங்கள் வந்து அச்சடிச்சுட்டாங்க, உங்களுக்கு கொடுக்க போறாங்க, பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து அக்டோபர் 22 இன்னைக்கு தேதி வந்து நவம்பர் 1 இல்லையா? குறிப்பாக நகர்ப்புற வாக்காளர்கள் அல்லது தற்காலிக இடம்பெயர்ந்தவர்கள் இணையதளம் மூலமா கணக்கெடுப்பு படிவத்தில் நிரப்பலாம். இது வந்து அடுத்த ஸ்டேஜ். அது என்னங்கிறது இப்போ அடுத்ததான் சொல்லுவாங்க. மொபைல் என்ன பண்ணும், மொபைல் ஆப் போவோம், BLO ஆப் ஓபன் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் வரும். ஓகேங்களா? இதில் போனோம்னா என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் நம்மளுடைய மொபைல் நம்பர் கொடுப்போம். இல்லப்பா நம்ம முடிச்சலாம். ஓகேவா? அடுத்தது பாருங்க, 2வது கட்டம் சொல்லிட்டேன். அதுக்கு முன்னாடியே வாங்க, திரும்ப வேண்டாம், முன்னாடி கிளம்புவோம்.